ஹாய், வெல்கம் டு சிஹெச்ஏ கிளப் இந்தியா. இப்போ இபிசிஜி ஸ்கீமில் இன்சுலேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறமா எக்ஸ்போர்ட்ஸு எலிஜிபிள் ஃபார் இஓ ஃபுல்ஃபில்மெண்ட்டு அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்சுலேஷன் சர்டிஃபிகேட், இப்போது இபிசிஜி லைசன்ஸ் வாங்கிடுறீங்க, இம்போர்ட் பண்ணி மிஷினையும் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துன்னு போயிடுறீங்க. ஏதாவது ஒரு அத்தாட்சி நீங்கள் டிஜிஎஃப்டிக்கு கொடுக்கணும் இல்லையா? மிஷின் வந்துடுச்சு, அதை யூஸ் பண்ணுறீங்களா, யூஸ் பண்ணலையா, சும்மா வச்சுருக்கீங்களான்னு. அதனால் ஒரு ப்ரீ கண்டிஷன் என்ன வச்சுருக்காங்கன்னா, இன்ஸ்டலேஷன் சர்டிஃபிகேட். மிஷின் வந்தவுடனே பிரித்து அதை எந்த இடத்துல எந்த லைனில் இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை பண்ணின உடனே உங்கள் ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்டு ஒன்று கொடுத்தீங்கன்னா, இன்சுலேஷன் சர்டிஃபிகேட் will have to be obtained from an either from customs authority or from a chartered engineer. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் கவுண்ட் ஆகும். சப்போஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருப்பீங்க, இன்ஸ்டலேஷன் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஷிப்பிங் பில்லில் இந்த ஆன் ஆர் ஆஃப்டர் இன்சுலேஷன் டேட் அப்புறம் பண்ணுற எக்ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனுக்கு கவுண்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்சுலேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் போகாது, குறித்த நேரத்தில் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி அக்னாலஜ்மெண்ட்டை வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, எக்ஸ்போர்ட்ஸு எலிஜிபிள் ஃபார் இஓ ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னா பல வகையான எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் கூட்ஸு, அதாவது கார்கோ ஃபிசிக்கலாக எக்ஸ்போர்ட்டட் அவுட் ஆஃப் இந்தியா, அதுக்கு தான் ஃபிசிக்கல் எக்ஸ்போர்ட்ஸு, அதுக்கு கவுண்ட் ஆகும். டீம்டு எக்ஸ்போர்ட்ஸு, அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், எக்ஸ்போர்ட்டட் ஓரியன்டட் யூனிட், இந்த மாதிரியான யூனிட்டுக்கு நீங்கள் இந்த இபிசிஜி மெஷின் மூலிமா பொருளை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணாலும் அதுவும் உங்களுடைய எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். தேர்ட் பார்ட்டி எக்ஸ்போர்ட்ஸு, அது ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுக்கும் நீங்கள் எலிஜிபிலிட்டி இஓ ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க வித் சர்டன் கண்டிஷன்ஸு. சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸு, அதாவது சில கம்பெனிஸு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கேபிட்டல் கூட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் வித் சாஃப்ட்வேர் அலாங் வித் த கம்ப்யூட்டர் வருது. ஸோ இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் மூலிமா ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீசஸோ இல்லை ஒரு என்ஜினியரிங் சர்வீசஸோ நீங்கள் பண்ணினீங்கன்னா, அதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நீங்கள் ரிசீவ் பண்ணினா அதுவும் இஓ ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு கவுண்ட் ஆகும். அதே மாதிரி ராயல்ட்டி வாங்கினீங்கனாலோ இல்லை ஆர்என்டி சர்வீசஸ் பண்ணினாலும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரிசீவ் பண்ணினா இஓ ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு கவுண்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், இஓடிசி. நான் நிறைய தடவை இந்த இஓடிசின்னு பேசியிருப்பேன் இல்லையா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இபிசிஜி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. குறித்த நேரம் பார்த்தீங்கன்னா 1லிருந்து 6 வருஷம். நீங்கள் முதல் வருஷமே முடிக்கலாம், முதல் எக்ஸ்போர்ட்லேயும் முடிக்கலாம். ஆஃப் ஆஃப் த பீரியடு லைசன்ஸில் 3 இயர்ஸில் 75% கூட முடிச்சிருக்கலாம். முடித்த கையோடு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு உண்டான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை கம்பைல் பண்ணி டிஜிஎஃப்டியில் சப்மிட் பண்ணணும். ஏஎன்எஃப் 5B அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன இம்போர்ட் பண்ணீங்க, என்ன எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணுறீங்க. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபாரின்லேருந்து பணம் உள்ளே வந்திருக்கும். அதுக்கு பேங்க் ரியலைசேஷன் சர்டிஃபிகேட்பாங்க. இப்போல்லாம் எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. ஸோ டிஜிஎஃப்டி சைட்லேயே நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அந்த டிஜிஎஃப்டிக்கு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க, ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. சரியாக இருந்துச்சுன்னா இஓடிசி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். இது வாங்கின உடனே நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. இதை வச்சுண்டு முதல்ல நான் சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன டிப்பு, இந்த லைசன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா, சிம்பிள் பாண்டு வித் ஆர் வித்தவுட் பேங்க் கேரண்டி, அந்த கஸ்டம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த இஓடிசி காப்பியை நீங்கள் சப்மிட் பண்ணி ஒரு கவரிங் லெட்டர் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க அந்த பாண்டையும் பிஜியையும் அவங்க ரேக்கிலேருந்து தேடி எடுத்து கொடுத்து அந்த கன்சர்ன்டு டிசி ஏசி என்ன பண்ணுவாங்க, கேன்சல்டுன்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கேன்சல்டு போட்டு கொடுத்த உடனே நீங்கள் அப்படியே சும்மா விட்டுறாமல் அதை ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கேனரில் போட்டு ஸ்கேன் பண்ணி
யார் இம்பார்ட்டண்ட்டு, எங்கே சர்வரில் வைக்கணும், எந்த லொக்கேஷனில் பத்திரமா வைக்கணும், டிஜிட்டலாக வைக்கணுன்றதை முடிவு பண்ணி ஸ்கேன் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம விஆர்இன் 2026 இருக்கோம். இப்போ ரீசெண்டாக 2001 ஒரு அட்வான்ஸ் லைசன்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு டிஜிஎஃப்டிலேருந்து. என்னென்னு கேட்டால், நீ 2001 ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்க, அதுக்கு வந்து நீ இன்னும் யூஓடிசி டாக்குமெண்ட், அதாவது எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட் பண்ணலை, அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுன்றாங்க. 5 வருஷத்துக்கு மேலேயே 7 வருஷத்துக்கு மேலேயே டிபார்ட்மெண்ட்டு டிஜிட்டலாக வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே தேவையில்லைன்றாங்க. 2001 குழி தோண்டி இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் தலையை பிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் 30 லைசன்ஸ் வாங்கிட்டான், 50 எக்ஸ்போர்ட் பண்ணிட்டான், 1000 கதையை முடிச்சிட்டானுங்க. இப்போ இந்த மாதிரி கேஸ் இருக்கிறதுனால இது சிஸ்டம் தப்பா இல்லை மேனுவல் எரரான்னு நமக்கு சொல்ல தெரில, டெலிபரேட்டாக இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸான்னு சொல்ல முடியாது. நீங்கள் பத்திரமா இதை ஸ்கேன் பண்ணி எங்கே வைக்கணுமோ அதை வச்சுருங்க. ஸோ தட் யூ வில் பி சேவ்டு ஃப்ரம் தி ப்ராப்ளம் ஆஃப் திஸ் ஓல்டு லைசன்ஸ் நோட்டீசஸ். இன்ஸ்டலேஷன், எக்ஸ்போர்ட்ஸு எலிஜிபிள் ஃபார் இஓ ஃபுல்ஃபில்மெண்ட்டு, இஓடிசி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாம் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். சிஹெச்ஏ கிளப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நாலேஜை நல்லா வளர்த்துக்கோங்க.